நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் வெளியாவதற்கு இன்னும் முடிவுகள், அதாவது அறிவிப்பு சில வாரங்களே உள்ள நிலையில, தமிழக அரசியலில் ஒரு காலத்தில் முக்கிய சக்தியாக பார்க்கப்பட்ட தேமுதிக, அதாவது பிரேமலதா தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிக தற்போது கூட்டணிகளை அமைப்பதில் அவர்கள் பெரும் குழப்பத்தில் சிக்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதுல ரொம்ப முக்கியமா நாங்க பார்க்கிறது, திமுக மட்டுமல்ல, இந்த பிரேமலதாவின் மூலமாக சிக்கியிருப்பது எடப்பாடி, பாரதிய ஜனதா. அதை போன்று திமுக பெரும் சிக்கலில் இருப்பது இன்று காலை காங்கிரஸ் கட்சி எல்லை மீறி போவதையும், வெளிப்படையாக தாவேகாவோடு தாங்கள் கூட்டணி வைத்து விடலாம், இருப்பதற்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, தாங்கள் அடுத்த முறை இருப்பதை பிடித்துக் கொள்ளலாம் என இது ராகுல் காந்தியுடைய ஆலோசனையில தான் நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. 41 சீட்டு, அதுக்கப்புறம் 2 ராஜ்யசபா, அதை போன்று நேற்று சொன்ன செய்தியை இன்னும் மறுபடியும் சொல்றேன். அதே போல 20% தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை லோக்கல் பாடி எலெக்ஷன்லங்கிறத கொடுக்குறாங்க. என்னதான் கனிமொழி பேசினாலும் அவர்கள் இறங்கி வர மறுப்பதும், திமுக அவர்களை வெளியேற்ற மறுப்பதும், தாவேகாவின் மூலம்தான் ஒரு புதிய கட்சியில் தாங்கள் இணைந்தால் தங்களுக்கான பெரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கிடைக்கும் என கிரீஷ் ஷொடங்கர் போன்றவர்கள் வெளிப்படையாகவே பேர ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய செய்தி தொடர்பாளர்கள் கூட கிரீஷ் ஷொடங்கர் போன்றவர்கள் தாவேகாவுடைய இணைப்பு குறித்து அவர்கள் பேசியிருப்பது திமுகவுக்கு பெரும் இழப்பு இல்லை என சொல்ல முடியாது. 4.5%, 5% வாக்குகளை அங்கங்க வச்சிருக்கிறாங்க. இதுல மைனாரிட்டி வாக்குகளும் இழக்கப்படும் அபாயம் திமுகவுக்கு இருக்கிறது. ஆக திமுகவினுடைய அரச தலைமை, அதே போன்று திமுகவினுடைய அறிவாலய தலைமை, திமுகவுடைய தேர்தல் வியூக தலைமை ரொம்ப ரொம்ப குழம்பி இருக்கிறது. அந்த குழம்பத்திற்கு காங்கிரஸ் ஒரு காரணம். நச்சரிச்சலின் உச்சபட்சத்தில் தேமுதிக எல்லாரையும் குழப்பிட்டாங்க. டெல்லியிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நாங்க தர்றோம், எந்த வசதியும் பண்றோம்னு சமீட்சை தெரிவிக்கப்பட்டதால் பேராசிரியர் சீனிவாசன் ஒரு 3 நாள்ல ஒரு முடிவு வரும். ஆனா ஓப்பனா சொல்ல போனா இந்த அம்மாவுடைய அணுகுமுறை தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும் குழப்பம், அதன் மூலமாக கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக போறதுன்னு நம்மள்கிட்ட பேசின அதிமுகவுடைய பேச்சாளர்களும் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. திமுகவிலையும் அப்படிதான் சொல்றாங்க. 2016க்கு முன்னாடி அந்த கட்சியை அழித்த பெருமை, கேப்டனுடைய தனித்துவத்தை மங்கப்போக செய்த பெருமை அக்காளுக்கும் தம்பிக்கும் தான் உண்டு என்றும் சிலர் நேற்று என்னோடு பேசிய உயர்மட்ட அதாவது அதிமுகவின் முன்னாள் பொறுப்பாளர் ஒருவர் தெரிவித்தார். அவர் இப்பொழுது அதிமுகவில் இல்லை, அதிமுக விட்டு வெளியேறிவிட்டார். இதுக்கு காரணம் 2016 மக்கள் நல கூட்டணியில அவர் நடந்து கொண்ட முறையும், கட்சி அழிந்த முறையும், 1.64% இருந்து கடைசியில் 0.43க்கு அவர்கள் தேய்ந்து போனதையும் இப்போது சுட்டி காட்டுகிறார்கள். இப்ப நம்ம பார்க்கிறதுல தேர்தல் நேரம் நெருங்கி வரும்போது எந்த அணியில் சேர்வது என்பதில் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் அந்த கட்சியினுடைய தலைமை காத்திருக்கும் நிலை இப்போதும் தொடருது. இப்ப 2011 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக எதிர்கட்சியாக உயர்ந்தது. அதை அந்த அம்மா இப்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போது விஜயகாந்த் தலைமையிலான அந்த கட்சி தமிழக அரசியல்ல ஒரு மாற்று சக்தியா பார்க்கப்பட்டது. அவர் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு, நல்லா பேசக்கூடியவரா இருந்தாரு. ஆனா அதன் பின்னர் நடந்த தேர்தலில் அவங்க வெற்றியும் பெறல, அவரும் மரணித்து போயிருக்கிறார். 2016 அவருக்கான உடல்நிலை அவ்வளவு நல்லா சிறப்பா இல்லை. 11, 9, 10 இருந்ததான் அவரு. அதுக்கப்புறம் ஒரு 6, 7 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் அவர் நல்லா இருந்தார். இப்படி பல்வேறு கூட்டணிகளில் தேமுதிக இடம் பெற்றாலும் அவங்க ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத சூழல் உருவானது. கடந்த அதனுடைய உச்சபட்சம்
2024 மக்களவை தேர்தல்ல அதிமுக கூட்டணியில கடைசி நேரத்துல இணைந்த தேமுதிக 5 தொகுதிகளில் போட்டிட்டு தோல்வியை சந்திச்சிட்டாங்க. இப்ப விருதுநகரில் அவருடைய பையன் விஜய் பிரபாகரன், சினிமா நட்சத்திரம் ராதிகா சரத்குமார், மாணிக் தாகூர்லாம் போட்டிட்டாங்க. அந்த போட்டி கடுமையான போட்டியை ஏற்படுத்தி அவர் கடைசியில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார். அந்த தேர்தலுக்கு பிறகு 5000 ஓட்டுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அதிமுகவோடான அந்த உறவு தொடரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ராஜ்யசபாவில் இடம் வழங்கப்படாதது. தேமுதிக தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து விலகி செல்வதுன்னு முடிவெடுத்து திமுகவின் பக்கம் கொஞ்சம் மெல்ல சிக்னலை அனுப்புனாங்க. அவருடைய கேப்டனுடைய அந்த விழாவுக்கு உதயநிதி எல்லாரும் வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனாங்க. இரு அணிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு கதவுகள் திறந்திருப்பதாக அம்மா ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவங்க பேசினாங்க. பிரேமலதா கூறினது கவனம் செலுத்துது. நீ யாரோட கூட்டணி இல்லை, எல்லாருமே எங்கள் கூட நல்லா இருக்காங்க, ஏன்னா எல்லோருமே எங்கள் கேப்டனுடைய அந்த என்ன சொல்றது இறந்த சமாதிக்கு வந்தாங்க அப்படின்லாம் அந்த அம்மா பேசி பிடிக்கானாம ஒரே நேரத்துல பேரத்தையும் சீட்டையும் பேசுறதுல இந்திய வரலாற்றில் இவர்களுக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை. மிகப்பெரிய கபோட கண்ணர்களும் கூட இந்த அம்மாட்டன் தான் பாடம் படிச்சுக்கிடணும். ஒரே நேரத்துல நோட்டு, ஒரே நேரத்துல சீட்டு எல்லாம் பேசுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப எரிச்சலோடு ஒரு மூத்த தலைவர்கள் நம்மோடு பேசிக் கொள்கிறார்கள். இதற்கிடையில பிரேமலதா விஜயகாந்த் இந்த நிலைய திமுகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணி வாய்ப்புகளை பெரும்பாலும் இறுதி செய்து விட்டதாகவே தெரிகிறது. காங்கிரஸ் கட்சி ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு நப்பாசை எப்படியாவது இவனை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. காங்கிரஸ் கட்சி தாவேகாவோட சேர்ந்தா ஒரு பெரிய அளவில் இருந்தாலும் அது மீண்டும் தமிழ்நாட்டில் பாஜகவின் ஆதிக்கத்திற்கு வழிவகுத்து விடும் என செய்திகள் சொல்லப்பட்டதாகவும் ராகுலுக்கு, ஆனால் ராகுலும் இதில் கேம் ஆடுறாருன்னு தான் சொல்லப்படுது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல குழப்பங்கள் தீர்க்கப்பட்டன. இதனால தேமுதிக எப்படியும் ஒரு பெரிய கூட்டணி இணைக்கப்படும் என எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இதுவரை யாரும் எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல என்று பிரேமலதா வெளிப்படையாக கூறியது அரசியல் வட்டாரங்களிலே அதிர்ச்சி ஏற்படுத்தினது. அவங்கள கூப்பிட்டு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அம்மா இப்படி சொன்னது பெரிய சிக்கலா தான் இருக்கு. இதுக்கு இடையில தேமுதிகவுடைய தொகுதி பங்கீடு விவகாரத்துல தேமுதிக மீது பெரிய கட்சிகள் தயக்கம் காட்டுவதற்கான காரணமாக என்னன்னா, அவங்க ஆரம்பத்திலிருந்தே அதிகமான தொகுதிகளையும் ராஜ்யசபா வாக்குகளையும் ராஜ்யசபா சீட்டுகளையும் முன்வைப்பதாக பேசப்படுகிறது. ஆரம்பத்திலே அவங்க கேட்டது 20 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் என்று நிபந்தனையோடும் பெரிய அளவில் விட்டமின் எம் கேட்டதாகவும் பேச்சுவார்த்தை தொடங்கியதால் திமுகவும் அதிமுகவும் அதில் ஆர்வம் காட்டவில்லை என்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இதற்கிடையில மாநில மாநாட்டில் கடலூர்ல அறிவிப்பேன்னு சொன்ன பிரேமலதா துணை முதல்வராக்குவோம், யார பிரேமலதாவை நாங்கள் துணை முதல்வராக்குவோம் என்று அவருடைய தம்பி LK சுதீஷ் பேசியது நாங்க இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற கட்சி தலைவர்களின் கருத்துக்களை ஒரு பெரிய கட்சிகளுக்கு ரொம்ப பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதுக்கிடையில கடைசியா நமக்கு கிடைத்த தகவல் அதிமுக தரப்பில் அதிகபட்சமாக 6 - 10 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என்றும் திமுக தரப்பில் அதை விட குறைவான எண்ணிக்கை சாத்தியம் என்றும் தகவல்கள் வெளியான. ஆனால் ராஜ்யசபா இடம் குறித்து எந்த தரப்பும் உறுதியான வாக்குறுதியை அளிக்கவில்லை. இதனால குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொள்வதா அல்லது கூட்டணியே வேண்டாமா அல்லது 2இல் 1 தேர்வு செய்ய வேண்டிய சூழல்ல
தேமுதிக இப்போ சிக்கி போச்சு. தேமுதிக அந்த சிக்கலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் வாய்ப்பை முற்றாக நிராகரித்துள்ள பிரேமலதா கூட்டணி குறித்து இறுதி முடிவு செய்ய வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் அவருக்கு உருவாயிற்று. ஒரு பக்கம் தாவேகா பக்கம் செல்வது ஒரு மாற்று வாய்ப்பாக பேசப்பட்டாலும் அது நடைமுறையில் அவங்கள பொறுத்தவரை சாத்தியமற்றதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா அவன் சின்ன பையன், எங்கள் கேப்டன்கிட்ட இருந்து வந்தவன் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க நோட்டு கலராது. அதனால் கூட்டணி முடிவு எடுக்கப்படாத நிலையில் விருதுநகர் அல்லது சிவகாசியில் இந்த நிலையில் அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. என்னன்னு பாருங்க. விருதுநகர் அல்லது சிவகாசி தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிடுவார் என தேமுதிக தன் பிரச்சாரத்தை இப்போ தொடங்கிட்டாங்க. இந்த அறிவிப்புக்கு பின்னாலும் சில அரசியல் கணக்குகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதி உறுதி செய்யப்படுகிறதோ, எந்த கூட்டணி உறுதி செய்யப்படுகிறதோ, அந்த கூட்டணி எந்த பக்கம் என்பது தெரிய வரும் என அரசியல் வட்டாரங்கள் கூறும் நிலையில் எல்லா கட்சிகளுக்கும் எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் என்று நம்முடைய பிரேமலதா சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தாலும் அவருடைய அந்த நிதர்சனம் இல்லாத அந்த தோழமையை அதிகாரப்பூர்வ கூட்டணியாக மாற்ற இதுவரை எந்த கட்சியும் முன் வராததே தேமுதிகவுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ தேமுதிகவுடைய இந்த 1/2% உட தயாரா இல்லை அமித்ஷா. திமுகவும் இந்த காங்கிரஸினுடைய இழுபறியிலலாம் அப்படியே ஒரு மாயஜாலத்தை இருக்கிறாங்க. இந்த அம்மா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சின்னதோ பெருசோ டிசைட் பண்ணிடணும். இப்போ அவங்களுக்கு என்ன நிர்பந்தம்னா, இத்தனை வருஷமாக கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் ஆக போகுது. 2006 2026 இந்த 11ல் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இவர்களுக்கு அடையாளம் முடிந்தது. அவங்க தான் 41 சீட்டில் 29ல் வெற்றி பெற வச்சு அழகு பார்த்தார்கள் கேப்டனை. அவர் தனக்குரிய அளவில் சரியாக போகலை. அதுக்கப்புறம் 16ல் பழம் நழுகி பாலில் விழும் என்று கருணாநிதி சொன்னதையும் மீறி இல்லை சிசி இந்த பழங்கள் பிடிக்கும் என்று அவர் தனித்து போட்டிட்டார். அதாவது ஒரு தனி கூட்டணி. அதில் வைகோ போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள், ஜி.கே. வாசன் போன்றவர்கள், அவெல்லாம் மக்கள் நல கூட்டணி. அதில் 6% கீழ் விழுந்தார்கள். அதுக்கப்புறம் 1.5% ஆனது. அதுக்கப்புறம் கழுதை தேய்ந்து கட்டெரும்பாய் அவங்க 0.43% வீழ்ச்சி அடைந்த பின்பும் தற்போது அவர்களின் கோரிக்கை எப்படியாவது இந்த பையனை உள்ள அனுப்பிடணும் அப்படின்ட்டு. அவனுக்கு திருமணம் கூட முடியல. அவனை எப்படியாவது என் மகனை சட்டமன்றத்தில் அனுப்பி அப்பாவுடைய இடத்துல பேச வைக்கணும். ஏன்னா அந்த பையனும் கொஞ்சம் சில நேரத்துக்கு கொஞ்சம் விகராசாக தான் பேசுகிறாரு. அவர் சில நேரத்துக்கு பேசும்போது ஒருமையிலும் மூத்த தலைவர்கள் என்னடா சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. என்கிட்ட 2 கார் தான் சாடா இருக்குது, நீங்கள்லாம் எத்தனை கார்டாக வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாரையும் திட்டுறாருன்னு வைங்களேன். இப்போ அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பணும், தம்பிக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடணும், ராஜ்யசபாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் தங்கள்கிட்ட பணம் பெருசாக இல்லை, எல்லாம் போயிட்டு கேப்டன் டிவியும் ஷட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கினா ஏதோ கொஞ்சம் பணம் செலவு பண்ணி அப்படி இப்படி நிற்கலாங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு பலத்தை தாண்டி அவர்கள் நம்புவது இந்த கடலூரில் கொஞ்சம் கூட்டம் வந்தது ஒன்று. 2வது அந்த தொண்டர்கள் கொஞ்சம் வேலை செய்வாங்க. 3வது ஒரு 5000 ஓட்டில் கடுமையாக போட்டியிட்டு அவங்க விருதுநகரில் தோல்வி விட்டாங்க. அது நாயுடு வாக்குகள். மணிக் தாகூர் எங்களுக்கு பறிக்கப்பட்டது வெற்றி, திருட்டுத்தரமாக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதே மாணிக் தாக்கூர் தான் திமுகவுக்கு வேட்டு வைக்கிறார். இதுதான் தற்போதைய நிலை. பார்க்கலாம். சிக்கலில் திமுக இருக்கிறது, சிக்கலில் தேமுதிக இருக்கிறது, எல்லாமே இருக்கிறாங்க. 1/2% 3000 ஓட்டெலாம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அலையடிக்குமா அல்லது நம்முடைய கால்குலேஷன் வெற்றி பெறுமா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.